நியோமேக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் பிரைவேட் லிமிடெட் நவம்பர் 14, 2013 ஆரம்பிச்ச இந்த நான் கவர்மெண்ட் கம்பெனி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ நியூஸ் ஃபுல்லாக இத பத்தி தானே பேசுறாங்க. இதோட ஓனர்ஸ் யாருன்னா சங்கரபாண்டி பாலசுப்ரமணியன், சண்முகம் கமலக்கண்ணன், துரைக்கண்ணு வீரசக்தி. இந்த நிறுவனம் சொந்தம் அல்லது லீஸுக்கு விட்ட சொத்துக்களுடன் ரியல் எஸ்டேட் நடவடிக்கைகளில் இன்வால்வ் ஆயிருக்கு. இந்த நிறுவனம் என்ன பண்ணுதுன்னா, மக்கள் கிட்ட இருந்து ஃபண்ட்ஸை கலெக்ட் பண்ணி அதை டபுள் மடங்காக கொடுப்பேன் என்று சொல்லி மோசடி பண்ணியிருக்காரு. அந்த காசை வேற பல நிறுவனங்களில் செலுத்தி பொதுமக்களை ஏமாத்தி வந்திருக்காரு. சொல்ல போனா 5000 கோடி ரூபாய் வரை வசூல் பண்ணி சீட் பண்ணியிருக்காங்கன்னு 300க்கும் மேலான கம்ப்ளைண்ட் போடப்பட்டுச்சு. இதில் அந்த 3 ஓனர்ஸை மதுரை வச்சு கைது செஞ்சிருக்காங்க. இந்த நிறுவனம் ஆயிரக்கணக்கிற்கும் மேலான மக்களிடம் இருந்து பணத்தை ஏமாத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் பல இடங்களில் இருந்து மக்களிடம் அவர் கொடுக்கிற பணத்திற்கு நிறைய வட்டி கொடுக்கிறேன் என்று குறைந்த விலையில் இடங்கள் வாங்கி அது மக்கள் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுப்பாங்க என்றும், அப்புறமா அந்த இடங்கள் விலைவாசி கூடின பிறகு அவரே அது வாங்குவார் என்றும் சொல்லி பல இடங்களில் இருந்து ராமேஸ்வரம், திருநெல்வேலி, திருச்சி, காரைக்குடி இப்படி பல இடத்தில் இருந்தும் மக்களை ஏமாத்தி பல கோடி ரூபாய் மோசடி செய்திருக்காரு. பாதிக்கப்பட்ட ஆளுங்க நேரடியாக பொருளாதார குற்றப்பிரிவில் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த நியோமேக்ஸுக்கு கீழே நிறைய நிறுவனங்கள் இருக்கு. இப்படி 1000க்கும் மேற்பட்ட சொத்து வகைகளை சேர்த்து வச்சாரு. இந்த 3 ஓனர்ஸை பிடிக்க லுக் அவுட் நோட்டீஸ் கூட ரெடி ஆயிருந்துச்சு. இப்போ இதோட பிரசன்ட் சிச்சுவேஷன் என்னன்னு பார்ப்போம். மக்களுக்கு இதை பத்தி என்ன சொல்றதுக்கு இருக்குன்னு பார்ப்போம். என்னுடைய பேர் ஏஜி சுவாமி, ரிட்டையர்டு டிப்டி கமாண்டன்ட் CRPF. நான் அந்த மாதிரி ரிட்டையர்ட் ஆன பிறகு நியோமேக்ஸ் கம்பெனியில் அமௌண்ட்டு டிபாசிட் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டில் 56 லட்சம் டிபாசிட் பண்ணியிருந்தேன். அதுக்கு வட்டி தாரேன்னு சொன்னாங்க. வட்டி 11 மாதம் கொடுத்துட்டு பின்ன அதுக்கு பிறகு கொடுக்கவே இல்லை. அதாவது 2023 ஜனவரி வரைக்கும் வாங்கினேன். அதுக்கு பிறகு பிப்ரவரியிலேருந்து நான் எனக்கு கொடுக்கவே இல்லை. இப்போ தரேன் பிறகு தரேன்ட்டு அப்படியும் அவங்க காலத்தை கடத்திட்டாங்க. அப்போது நான் அவங்ககிட்டே சொன்னேன், யார்கிட்ட, மாரிச்சாமி சார்கிட்ட. அவர் MD. அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி கொடுக்கலைன்னா நான் FIR லாட்ஜ் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு. இல்லை லாட்ஜ் பண்ண வேண்டாம், நான் நான் உங்கள்கிட்ட கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னார். சொல்லி 2-3 மாதம் நான் வெயிட் பண்ணி பார்த்தேன், கொடுக்கவே இல்லை. அப்போ நான் லாட்ஜ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. அது உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டார் அவர் ஃபஸ்ட்டில். அதுக்கு பிறகு வெயிட் பண்ணி நான் சொன்ன பிறகு நான் வெயிட் பண்ணியிருந்தேன். 2 மாதம் வெயிட் பண்ணேன். பிறகு நான் கேட்டு பார்த்ததுக்கு கொடுக்கவே இல்லை. பின்ன லாஸ்ட்டில் இதுதான் நான் நேற்று தான் நியூஸில் பார்த்தேன். நான் இந்த மாதிரி FIR லாட்ஜ் பண்ணுங்கள், மதுரையில் எல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அந்த நியூஸை கேட்டுக்கிட்டு தான் நான் இன்றைக்கி காலையில் இங்கே வந்தேன். நியோமேக்ஸுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கிரீன் வெல்த் குரூப்னு ஒரு பேரில் ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் வர வைக்கிறாங்க, அவர்கிட்ட ஒரு அமௌண்ட் வாங்குறாங்க, அவருக்கு லேண்ட் கொடுக்குறாங்க, அவர் லீடர்னு சொல்லிட்டு நீக்கு ஒரு 10 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கமிஷன் தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு கீழே ஆட்களை சேர்த்து விடுறாங்க. முதல்ல ஒருத்தர் 1 ரூபா கட்டி சேர்ந்துருந்தாருன்னா அவர் அதிகபட்சம் 1 வருஷம் இந்த கம்பெனியில் இருந்திருந்தாருன்னா 2 கோடி ரூபா 3 கோடி ரூபா சம்பாரிச்சிருக்காரு. 1 லட்ச ரூபாய்க்கு இடம் வாங்கினவர், 10 லட்ச ரூபாய்க்கு இடம் வாங்கினவர். அன்றாட கூலிகள் வேலைக்கு வர்றான். அவனை போய் இந்த ஏஜென்ட்கள் பிரெயின் வாஷ் பண்றான். நான் உங்க ரிலேட்டிவ், நான் பக்கத்து வீட்டுக்காரன், நான் சொந்த ஃப்ரெண்டு, நான் சொல்றேன் நம்புங்க, எனக்கு 1 லட்ச ரூபா கொடுங்க. இப்போ இங்க சென்னையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா IFS, இஜாவ், ஆர்த்ரா, ராகாத் டிரான்ஸ்போர்ட் இப்படி தொடர்ந்து போயிட்டு தான் இருக்குது. நாங்கள் தேக்கு மரத்துட்டோம். அப்போ தேக்கு மரன்ற அவேர்னஸே இல்லாதப்ப என்ன சொல்றாங்க, எங்களுக்கு லேண்ட் இருக்கு, அது தேக்கு மரம் நட்டுறோம், நீங்க கொடுக்குற ஒரு 1000 ரூபாய்க்கு நான் ஒரு தேக்கு மரம் கண்டு நட்டிடுவேன். அந்த தேக்கு மரத்தோட வேல்யூ 2 லட்ச ரூபா போகும். எப்படியாவது இந்த கேஸ் முடிஞ்சு மக்களுக்கு அவரோட பணம் திருப்பி கிடைச்சா போதும். இந்த நியோமேக்ஸ் கம்பெனியும் இப்ப வர சில ஆப் இல்லையா, அதுக்கும் என்ன வித்தியாசம்? ரிசல்ட் எல்லாமே ஒண்ணுதானே. நாம ஜாக்கிரதையாக இருந்தா நமக்கு நல்லது, அவ்வளவுதான் சொல்ல முடியும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.